எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. நான் பைபிளை படிச்சிருக்கேன். born கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தான் வேணும்னா கேலி பண்றீங்களா? அனைவருக்கும் வணக்கம். நான் முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அமைச்சர் மரிய வில்சன் வந்து நேற்றுக்கு சட்டமன்றத்தில் ரொம்பவே ஒரு மாதிரி ஆக்குவாடாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படியே அவரை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா புதுச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா சொந்த தம்பி வீட்டில் தம்பியோட மகளையும் மனைவியை வந்து தாக்குனார் பார்த்தீங்களா, அந்த மோடுக்கு வந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவரை பார்க்கும்போது அந்த மோடுக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், எனக்கு வந்து அஃபென்ஸ் ஆட தெரியும், டிஃபென்ஸ் ஆட தெரியும், என்னை வந்து கேலி பண்ணிருக்கீங்களா, ஃபஸ்ட்டு உருவ கேலி வந்து பண்ணீங்க, இவரெல்லாம் ஒரு அமைச்சரா அப்படின்னு சொல்லி உருவ கேலி பண்ணீங்க, அப்புறம் சாதி ரீதியாக கேலி பண்ணீங்க, அப்புறம் மத ரீதியாக கேலி பண்ணீங்க, இப்படிலாம் கேலி பண்ணுறீங்க. இப்போ என்ன என்னை வந்து மொழி ரீதியாக நான் இப்படி தான் பேசுவேன், உங்களுக்கு வர்ற மொழியை விட எனக்கு வந்து நல்லா மொழி தெரியும், ஏன்னா எனக்கு கிறிஸ்தவ வந்து இவர் கிறிஸ்டினா கிறிஸ்தவ வந்து சொல்லியிருக்கா இரக்க மொழி அன்பு மொழி இந்த மாதிரி மொழியெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. அப்படி இருக்கும்போது அன்புனா அன்பு வம்புனா வம்பு, என்னை கிண்டல் பண்ணிங்கன்னா நான் பதிலுக்கு பல மடங்கு பேசுவேன், உங்களுக்காக என்னை வந்து நான் மாற்றிக்க மாட்டேன், நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசி வச்சுருக்கேன். அதாவது ஒரு பேஸ் வந்து போயிட்டு வருது. மரிய வில்சன் அவர்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இவர் வந்து தம்பி வீட்டில் போய் என்ன பண்ணார், அந்த கேஸ் வந்து இன்னும் நிலுவையில் இருக்குதுன்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் சேனல்லே சொந்த தம்பியும் தம்பி கொண்டாட்டி வந்து சாட்டையில் பேட்டி கொடுக்குறாங்க. மரிய வில்சன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஆர்கே நகரில் ஒரு எம்எல்ஏவாக நிற்கிறாரு. அப்போ இவர் எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கு இவர் தகுதி இல்லைன்னு சொல்லி இவருடைய சொந்த தம்பி மனைவி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க உருட்டுக்கட்டையை வச்சுக்கிட்டு இவர் சொல்கிறாருல, எனக்கு வந்து அந்த மொழியும் தெரியும், கிறிஸ்துவ வந்து இவருக்கு அன்பு இரக்கம் எல்லாம் கற்றுக் கொடுத்துருந்தா கூட அந்த இதுவும் தெரியும் அப்படிங்கிறார் பாருங்க. அந்த இதில் தான் அங்கே போய் என்ன பண்ணியிருக்காரு, சொந்த தம்பி வீட்டிலே வந்து சொத்து பிரச்சனை, வேறு ஒன்றும் கிடையாது, சொத்து பிரச்சனை. அந்த சொத்து பிரச்சனையில் போய் அவ்வளோ தூரம். அப்போது இவருடைய அந்த இன்னொரு மொழி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி, அதில் அந்த தொடியில் பார்த்துக்கலாம், என்னை பேசுகிறீங்கன்னா நான் என்ன வேணால் அந்த ரேஞ்சுக்கு வந்து பேசுகிறார். இது ரொம்பவே ஒரு அநாகரிகமானது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது. எதுக்குடா இவர் வந்து இவ்வளோ தூரம் கோபப்படுறார் அப்படின்னா, அதுக்கு வந்து 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று என்னென்னா சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா இந்த மதிமுக சேர்ந்த ராஜேந்திரன் அப்படிங்கிற எம்எல்ஏ அவர் பேசின ஒரு பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாட்டை என்ன பேசினாலும் இவர் டென்ஷன் ஆகிறார் அப்படின்னா, சமீபத்தில் சாட்டை வந்து ஒரு காணொலி போட்டிருந்தார். அதில் முதலமைச்சர் எப்பயுமே இப்படி பார்ப்பார் அப்படியே சிரிப்பார், இவ்வளோ தான் அவர் சட்டமன்றத்தில் பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு 30 செகண்ட் வந்து பண்ணார். அதுவே மிகப்பெரிய ஒரு இதாகி விட்டுருச்சு. அவங்க தவைக்காரங்க மனசு வந்து புண்பட்டுருச்சு. அதே வீடியோவில் சாட்டை என்ன சொல்கிறாருன்னா, இந்த மரிய வில்சன் அவர்கள் வந்து தமிழே அவருக்கு வரல, ஆனால் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷில் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத எடுத்து ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லாதீங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸா, இல்லை உங்கள் வீட்டில் வந்து மம்மி 1 கிளாஸ் டீ அப்படியா கேட்பீங்க, அம்மா ஒரு டம்ளர் டீ கொடுமா அப்படின்னு தானே கேட்பீங்க. அதே மாதிரி மம்மி ஒரு 1 ஸ்பூன் ரைஸ் அப்படின்னா கேட்பீங்க, அம்மா சாப்பாடு கொடு சோறு கொடுன்னு தானே கேட்பீங்க. தமிழில் பேசுங்க, இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி, அது வந்து ஒரு இது இல்லை, தமிழில் பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். இந்த பேச்சு ஒரு பக்கம் ட்ரிகராக இருக்குது. அமைச்சர் மரிய வில்சன் இவ்வளோ தூரம் ட்ரிகர் ஆகி இவ்வளோ தூரம் வந்து அவர் மிரட்டுற தோணியில், எனக்கு வந்து அந்த மொழியும் தெரியும், அன்பு மொழியும் தெரியும், இறக்க மொழியும் தெரியும், கிறிஸ்டின் கற்றுக் கொடுத்துருந்தா கூட எனக்கு அந்த மொழியும் தெரியும், அவர் பேசுகிறதுக்கு சாட்டை தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி அவர் பேசினா தான் வந்து விகடனில் நியூஸ் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் மதிமுக எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் இந்த மாதிரி மரிய வில்சனுக்கு தமிழே வரலை, அவர் வந்து நிதிநிலை அறிக்கை படிக்கிறார், அந்த தமிழ் வந்து தப்பாக படிக்கிறார், பல வார்த்தைகள் அவர் வந்து படிக்கவே முடியலை, அவர் வந்து நீதிநிலை அறிக்கைக்கு முன்னாடி வந்து பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கணும், அப்படி அவர் பயிற்சி எடுக்கலை, அந்த ராஜ்மோகன்கிட்ட போய் பயிற்சி எடுக்க சொல்லுங்கள், அவர் தான் தமிழ் வர சொல்லி அவர் வந்து தமிழ் நல்லா பேசுகிற ராஜ்மோகன், ஆனால் மரிய வில்சனுக்கு தமிழே சரியாக வரமாட்டேங்குது, அவர் இங்கிலீஷ் தான் பேசுகிறாரு ஒழிஞ்சு மரிய வில்சன் தமிழ் சரியாக வரமாட்டேங்குது. இந்த நிதிநிலை அறிக்கைங்கிறது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து படிக்கணும், ஒரு வார்த்தை வந்து முக்கியம், அவர் தமிழே தெரில, தமிழை வந்து படிச்சுட்டு வர சொல்லுங்கள், நான் ஒரு தமிழ் ஆசிரியர் பட்டிமன்ற பேச்சாளங்கிற முறையில் சொல்கிறேன்னு சொல்லி அவர் ஒன்று சொல்கிறார். உடனே தான் அதுக்கு தான் அவ்வளோ டென்ஷன் ஆகிறார். ஒன்று சாட்டையால் டென்ஷன் ஆகிறார் அப்படிங்கிற செய்தி. இன்னொன்று இவர் ராஜேந்திரன் பேசுகிறாள், அதனால என்ன ஆகுது, மரிய வில்சன் அவர்களுக்கு ஐயோயோ எப்படி பேசலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தோனியில் என்னை கிண்டல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக கிண்டல்லாம் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. திமுக ராஜேந்திரன் மட்டும் சொல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு அந்த கதை தான் சொல்லுது. ஆனால் சீமான் கூட அண்மையில் பேசும்போது என்ன சொன்னார், தற்கொலைன்னு சொல்லி இந்த அமைச்சர் நம்ம வந்து சும்மா சொல்ல கிடையாது, அதாவது எண்ணு எழுதியிருக்குது. இப்போ 40,000 5000 7000 அப்படின்னா இது எப்படி 45,000
45,000 கோடி 45,556 இப்படி தானே வரும். 45,000 60,000 அப்படின்ட்டு போனால் அது அண்ணன் சீமான் கூட சொன்னார், தற்கூறின்னு தான் சொல்ல முடியும். அதாவது எழுத்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து எண்கள் வந்துருச்சு. நம்ம ஆடு மாடு வளர்த்த காலத்திலே 1 2 3 4 நம்ம வந்து எண்ணிட்டு இருந்திருக்கோம். அப்போது நம்ம முதல்ல வந்ததே இந்த எண்ணு தான். அப்போ எண்ணே பார்த்து படிக்க தெரியாதவரெலாம் நீங்கள் அமைச்சராக போட்டால் எப்படி விளங்கும் அப்படிங்கிறத நான் சீமான் கேட்டிருக்காரு. பொதுமக்களை எல்லாமே கேட்குறாங்க. அப்போது அந்த ராஜேந்திரன் கேட்டது ஒட்டுமொத்தமாக தான் இருக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்கள் என்ன சொல்கிறாங்க, இவருக்கு என்னங்க தகுதி இருக்குது, தமிழே சரியாக படிக்க தெரில, எண்களே வந்து சரியாக உச்சரிக்க தெரில. ஏன்னா எண்கள் தான் முக்கியம். மொத்தம் வந்து இவ்வளோ கோடி வந்து நாங்கள் வந்து பட்ஜெட் வந்து போட்டிருக்கிறோம், கல்விக்கு வந்து இத்தனை கோடி ஒதுக்கியிருக்கோம், மருத்துவத்துக்கு இத்தனை கோடி ஒதுக்கியிருக்கிறோம், அதே மாதிரி சுகாதாரத்துக்கு இத்தனை கோடி ஒதுக்கியிருக்கோம், உயர்கல்விக்கு இவ்வளோ கோடி வந்து ஒதுக்கியிருக்கோம், போக்குவரத்துக்கு இவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கோம், சட்ட ஒழுங்குக்கு இந்த மாதிரி இவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்கோம், மக்கள் வெல்ஃபேருக்கு இவ்வளோ தூரம் ஒதுக்கியிருக்கோன்னு சொல்லி கோடிகளாக சொல்ல வேண்டிய இடத்துல அந்த கோடிகளை கூட நீங்கள் வந்து சரியாக ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் வந்துட்டு 45,000 50,000 60,000 சொன்னால் அது வந்து ட்ரோல் ஆக்கப்படும். அப்போது அது வந்து உங்களுடைய மிஸ்டேக்கு. அதை வந்து ஒத்துக்காமல் நான் அஃபென்ஸ் ஆடுவேன், டிஃபென்ஸ் ஆடுவேன், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தோனியில் வந்து பேசுகிறாரு. நான் இப்படி தான் பேசுவேன், அன்பின் மொழி இரக்க மொழி, தமிழ் மொழி எல்லாம் விட அன்பின் மொழி இரக்க மொழி எனக்கு கிறிஸ்டின் கற்றுருக்கு. இந்த கிறிஸ்டினை மாற்ற வேற இவர் கொண்டு வந்து உள்ளே விட்டுறாருங்க. இதுதான் நம்மளுக்கு மேலும் மேலும் தாவேக அரசை பார்க்கும்போது என்ன அரசியல் பண்ணுறாங்கன்னே புரியலை. இப்போது இவர் எதுக்கு இந்த கிறிஸ்டினை கொண்டு வராரு புரியலையே. கிறிஸ்தவனுங்கிறீங்க, சரி கிறிஸ்தவன் அப்படின்னா எதுக்கு உங்கள் தம்பி சொந்த தம்பி வீட்டுக்கு சொத்துக்காக அங்கே போய் அன்பின் மொழியில் கேட்க வேண்டியதானே, தம்பி சொத்தெல்லாம் எனக்கு தான் வேணும், உனக்கெல்லாம் ஒரு ரூபா கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியது. அப்போ போது உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு தம்பி வீட்டுக்கு போகிறீங்க அப்படிங்கிற கேள்வி வந்து நம்ம கேட்கணும். நான் வந்து பைபிளை படிச்சிருக்கேன், சரி பைபிளை படிச்சிருக்கீங்க, ஏன் வந்து தமிழ் படிக்கலை? தமிழ் அதான் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு வந்து பேசுங்க அப்படிங்கிறது எந்த தப்புமே இல்லையா. அது ஒரு விஷயம். அது ஆமாம், அது ஒரு விமர்சனம் வருதா, சரி அடுத்த தடவை அந்த விமர்சனம் வராது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லணும். அதெல்லாம் இல்லை, எடுப்புலேயே சண்டைக்கு போடுறது. என்னை கேலி பண்ணுறாங்க, உங்களை கேலியெல்லாம் யாரும் பண்ணலை. யார் அந்த இடத்துல இருந்து அப்படி படிச்சிருந்தாலும் எல்லாத்தையும் கேட்டு தான் இருப்பாங்க. மரிய வில்சன்கிற ஒரு படித்தனால கேட்டாங்க. அதே இடத்துல விஜய் அவர்கள் தப்பாக பேசி இது பண்ணிட்டு தான் கேட்டிருப்பாங்க. இதே விஜய் அவர்கள் பார்த்து படிக்கும்போதே பல 100 தப்பு விட்டார். அப்போயும் நம்ம வந்து கேட்டோம், ஏங்க உங்களுக்கு வந்து வாயில் வார்த்தை வந்து சரியாக வராதா அப்படின்னு சொல்லி. அப்போது அந்த மாதிரி எல்லாமே கேட்க தான் செய்வாங்க. அது உங்களுக்கு கிண்டல் கேலி அப்படின்னு நீங்கள் வந்து டென்ஷன் ஆனால் அது வந்து உங்களுடைய ஒரு அறியாமையோட வெளிப்பாடு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்குது. என்னென்னா சட்டமன்றத்தில் நம்மளுக்கு பார்க்கும்போது விஜய் அவர்கள் முதலமைச்சரா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் முதலமைச்சரா அப்படின்னே தெரில. அந்தளவு தான் இருக்குது. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசினாலோ, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரோ விஜய் அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நேராக எந்திரிச்சு ஆதவ அர்ஜுனா தான் பதில் சொல்கிறார். அதில் தான் ஆதவ அர்ஜுனா அவரே எவ்வளோ பெரிய ஊழல்வாதிங்கிறது ஊருக்கே தெரியும். அதான் சாட்டை எண்ணம் கூட அந்த வீடியோவில் சொன்னார் பாருங்கள், எனக்கு எந்த சொத்துமே இல்லை, எந்த நிறுவனங்களுமே இல்லைன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா சொல்கிறார். ஆனால் அரைஸ் கேபிட்டல் அப்படிங்கிற வட்டி குடுற கம்பெனி வச்சுருக்காராங்க ஆதவ அர்ஜுனா. வந்து என்னது, சிறு தொழிலுக்கு கடன் கொடுக்குற மாதிரி. அதில் 3000 பேர் வேலை செய்கிறாங்களாம். 3000 பேரா 30,000 பேர், ஆமாம். அவங்களுக்கு சம்பளம் மட்டுமே 10,000 வச்சா 3 கோடி ரூபாயா. சொத்து மட்டுமே ஆதவ அர்ஜுனாட்ட 600 கோடி இருக்கான். அந்த லட்சணத்தில் உங்கள் டாஸ்மார்க்கு துறையில் ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியை குறி வச்சு அவர் வந்து பேச, உடனே அந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தான் லாட்டரி அப்படிங்கிறாரு. லாட்டரியில் தானே சொத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாரு. உடனே அது உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க, உங்கள் அப்பா தானே வாங்கினார், அவர் உங்கள் மாமனார்ட்ட போயிலோ மாமனார் தானே வந்து கொடுத்தாரு. இதுதான் 1-to-1 ஃபைட்டு. ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் 1-to-1 ஃபைட் இருக்கணும். ஆனால் அப்படி கிடையாது. இங்கே முதலமைச்சர் யாருன்னே தெரில. ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் தான் 1-to-1 ஃபைட் இருக்குது. அதை பார்க்கும்போதே 2 பேருமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இவர் காசு கொடுக்குறவர் ஆதவ அர்ஜுனா மாமனார், இவர் காசு வாங்குறவர் உதயநிதி ஸ்டாலின். 2 பேருமே அப்போ என்ன பணம் அப்படிங்கிற மாதிரி. 2 பேருமே எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்றம் எப்படி போயிடுச்சு அப்படிங்கிற நிலமையில இப்படி இல்லாமல் நம்ம பேச வேண்டி இருக்குது அப்படின்னு தான் இருக்குது. இது உடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.